எனக்கு என்ன தலைப்பு என்று பார்க்கிற போது தலைப்பு தருவது சரிதான். தலைப்பு நமக்கு அதற்கு பெண்களுக்கு அல்லவா தேவை என்று விட்டுவிடாமல் தலைப்பு எனக்கு தந்தார்கள். அதில் எனக்கு மகிழ்ச்சி. இப்படிதான் போன வாரம் இந்த சூழ்நிலையில் கூட தேர்தல் நேரத்தில் ஒரு பட்டிமன்றம் தொடங்கி வைப்பதற்காக போனேன். போன இடம் சிவகாசி. மேடையில் நின்ற போது ஒருத்தன் வந்து இருட்டில் அருமை அண்ணன் ஞானபாரதி விளம்பரியானவர்களுக்கு இங்கு இருக்கிற மக்களின் சார்பாக இந்த வெடிமருந்து மாலையை அணிவிக்கிறேன் அப்படின்னு. இடம் சிவகாசி என்பதனாலே எனக்கு கொஞ்சம் அச்சம். என்னடா வெடிமருந்து மாலைங்கிறானே. வெடிமருந்து மாலைன்னு சொல்லி அவன் போட்டான். போட்ட உடனே அங்கே ஒருத்தன் வர்றான். என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஒலிபெருக்கி கருவியில் சொல்கிறான், அண்ணன் அவர்கள் போட்ட வெடிமருந்து மாலையை நான் பற்ற வைக்கிறேன். என்னடா ஊரே மோசமான ஊராக இருக்கும் போது. எச்சரிக்கையாக இருக்கணும் வாழ்க்கையில். அப்புறம் தான் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி பண்ணேன். சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்காகவே ஏதாவது சொல்கிறான். நாளும் நமக்கு கிடைக்கிற பாடங்களில் இது ஒன்று. நாங்கள் மேடையிலே பிறந்து மேடையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மேடையிலே வாழ்கிற எங்களுக்கு என்னென்ன பாடங்கள் கிடைக்கிறது. நமக்கு ஆங்கிலமும் வரும், பிரெஞ்சும் வரும். ஏதோ தெரியாமல், அதாவது இதெல்லாம் நான் அரசியலில் இருக்கிறவன், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லாதது. அவசியம் இல்லாதான் படிச்சுட்டு நான் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டால் வந்து விழாவை கூப்பிட்டா போனேன். விழாவில் உட்காந்துட்டு வந்து நான் சொன்னேன், இந்த விழா முடிச்சுட்டு நான் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு போனோம், என்னை விட்டுறணுன்னு. அவன் சொன்னான், கொஞ்சம் பொறுங்க, நட்சத்திரம் வருதுன்னா. அமாவாசை அன்னைக்கு நட்சத்திரம் எப்படியா வரும்னு. இல்லை இல்லை, இது சினிமா நட்சத்திரம்னா. சிக்கலாக இருக்கும் போல் இருக்க, இது எப்போ வருமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்துடுது. பார்த்திபன் இங்கே இருக்கார், என்னுடைய நண்பர் பார்த்திபன். இவர் ஒரு துருவம், நான் சொல்கிற அந்த அம்மா வந்து எதிர் துருவம். அப்படின்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது எதை சொல்கிறாருன்னு சொல்லி அதை குழம்பிடக்கூடாது. நான் சொல்கிறதே வேற. இந்த அம்மா வந்து உட்கார்ந்த உடனே என்ன முடிச்சு என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. என் பக்கத்தில் உட்கார வச்ச உடனே எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் சும்மா இருக்கேன், எனக்கு முன்ன முன்ன அவங்கள அறிமுகம் இல்லை. அறிமுகம் இல்லாத போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆங்கிலத்திலே பேசினாங்க. ஆங்கிலத்தில் பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது, நமக்கு ஆங்கிலம் வர்றதானே. நம்ம சின்ன வயதிலே ஆங்கிலம் பேசியிருக்கோம், நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கோம், எல்லாம் சரி. ஆங்கிலத்தில் மாத்திரமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்தால் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் படித்தவன், சிக்கல் அங்கே தானே வருது. பேசிகிட்டே இருந்தவுடனே நான் என்ன பண்ணேன், இந்த அம்மாவை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன முடிவு பண்ணேன். அங்கே கிடச்ச பாடம் எனக்கு. எட்டி எட்டி பார்த்தேன். அங்கே பார்த்தா எங்கள் ஒரு அம்மா, திருநெல்வேலி அம்மா. நல்லதாக போச்சுன்னு என்ன பண்ணேன், என்ன ஆத்தான்னு எங்கள் ஊர் மொழியில், என்ன ஆத்தா உங்கள் பொண்ணு இங்கேயான் படிக்குதான்னு. ஆமாண்ணாச்சு, உங்கள் பொண்ணு உங்களை என்னன்னு சொல்லுவாத்தா அப்படின்னு. என் பொண்ணு வந்து என்னை வந்து மம்மின்னு தான் சொல்லுவான்னா. மம்மின்னு தான் சொல்லுங்களா, அம்மானா உங்களுக்கு ஆகாதான். இல்லை மம்மின்னு தான் சொல்லணும். மம்மின்னு சொல்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்கன்னா கடைசியில் உங்களை அம்மியில் வச்சு அரைக்கணும்னு சொல்கிறேன். இது நான் வேணும்னு சொன்னது. அங்கே இருக்கிற அந்த தாளாளர் கரஸ்பாண்டன்ட் அவரை கூப்பிட்டேன். நீ என்ன விடுறியா இல்லையான்னு. விட்டுடுறேன்னா. நாடகம் நடக்குது, நிகழ்ச்சி நடக்குது. நடக்கிற நிகழ்ச்சி என்னடான்னு கேட்டால், ஒரு நாடகம் நடக்குது. அது வந்து என்னன்னா இரணிய நாடகம், இரணியனை பற்றிய நாடகம். அது வந்து நான் கேட்டேன், இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுங்கிறியா, இங்கே வந்து எதுக்காக தமிழில் பேசுகிறான் இரணியன்னு கேட்டேன். அவனுக்கு இது ஏன் கேட்டேன்னு விளங்கலை. அதுக்கப்புறம் சொன்னால் இல்லை இல்லை இங்கே வந்து இங்கிலீஷ் நாடகமும் இருக்குன்னா. அது என்னடா இங்கிலீஷ் நாடகம்னா அடுத்த நாடகம் போட்டான், யமதர்மனுடைய தர்பார். சத்தியமாக நீங்கள் நம்புங்க, நம்பட்டா போங்க. யமதர்மனுடைய தர்பாரில் யமதர்ம
கூட இருக்கான் பாருங்க சித்திரகுப்தன், அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறான். என்ன அர்த்தத்தில் இப்படி பண்ணுறான்னா, ஆங்கிலம் உனக்கு இந்த உலகத்தில் உதவலைன்னா கூட அடுத்த உலகத்தில் கண்டிப்பாக உதவும் விடாதேங்கிறான். நான் ஆங்கிலம் வேண்டான்னு சொல்லலை. நான் ஆங்கிலம் அன்றாடம் படிக்கிறவன். தப்பு பண்ணானா கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு ஆங்கிலம் வரும். ஆனால் தன்னுடைய சொந்த தாய்மொழிக்கு தலைவணக்கம் செலுத்தாத எந்த நாடும் வாழாது, எந்த சமுதாயமும் வாழாது. வாழுமா? தாயழில் தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியில் காண இப்புவி அவாவிற்றென்ற தோயுறு மதுவினாறு தொடர்ந்து எந்தன் செவியில் வந்து பாயும் நாள் என்னால் ஆரிதை பகர்வார் எங்கே பாவேந்தர் கேட்டால் அது காரணம் இருக்கு. எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். மேடைக்கு நான் போனேன். மேடைக்கு போன உடனே சொன்னேன், when Mahatma Gandhi was invited to deliver a convocation address at the Pune University, before deliverance of such an address, he was compelled to tears. He was weeping. The students and then all others assembled together and said, Mahatma, why do you weep? Then Mahatma said, I was just calculating how many sacred years Indian students have wasted because they have to have access to science and technology through a foreign medium like English. Then I was compelled to tears, Mahatma said. கரஸ்பாண்டன்ட் வந்து சொன்னால் தட்டிட்டு தமிழில் பேசுங்கன்னா, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் எதுக்காக தமிழில் பேசணும்னு, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் ஏன்டா தமிழில் பேசணும்னு சொன்னோன்னு சொன்னால் இல்லைன்னா விளங்காது அப்படின்னா. இப்போ உங்களுக்கு விளங்குதா? அது விளங்காதுங்கிறதுக்காக தமிழ், நம்ம குழந்தைகள் விளங்கவே கூடாதுங்கிறதுக்காக ஆங்கிலம். தன்னுடைய தாய்மொழியை நேசிக்காத, தன்னுடைய தாய்மொழியிலிருந்து பேசுவதை குறைவாக, கொச்சையாக, கேவலமாக நினைக்கிற ஒரு தலைமுறை ஒருபோதும் வாழ்ந்ததாக வரலாற்றில் குறிப்பே இல்லை. இது சத்தியம். நான் எதுக்காக சொல்றேன், இந்த பாடம் எதுக்காகன்னா, இவ்வளவு நான் பேசணும்னா அந்த சினிமா நடிகைன்னு சொன்னா அந்த அம்மா சும்மா இருக்குமா? அந்த அம்மா என்னை கேட்டது, சார் நீங்கள் தான் ஆங்கிலம் நல்லா பேசுறீங்களே சார், அப்புறம் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு ஆங்கிலத்தை வேண்டான்ற மாதிரி சொல்கிறீங்களே. நான் சொன்னேன், ஆங்கிலம் வேண்டான்னு நான் சொல்ல, ஆங்கிலத்துக்கு தரப்படுகிற அதிகமான தேவைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நான் எதிர்க்கிறேன். உடனே அந்த தாய் ஒரு கேள்வி கேட்டது. உலகத்தில் அது மாதிரி கேட்கணும் கேள்வி. கலைக்கு ஏது மொழின்னு. சாதாரணமாக ஏன் என்ற கேள்வியை எதற்கும் கேட்பீர், எவரிடமும் துணிவுடன் விளக்கம் கேட்பீர்னு கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ் கேட்டானே, அதுக்கு பிறகு 2வது கேள்வி ஏங்கிட்ட கேட்குறான் அந்த பொம்பளை, கலைக்கு ஏது மொழி. நான் சொன்ன, ஆத்தா நடிக்கிறீங்களாப்பா, அப்படிங்க வேண்டியதானே, பேசலைன்னா விளங்காதில்ல. அதாவது துட்டு வாங்கணும்னா பேசணும் தமிழில், இல்லைன்னா அதை கிண்டல் பண்ணணும். கலைக்கு ஏது மொழின்னா, அப்போ ஒரு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தமிழில் பேசுகிறேன். வேண்டான்னு சொன்னால் அதுக்கு எதிராக பேசணும், அதை கொச்சப்படுத்தணும், அதை 2ஆம் தரமாக ஆக்கணும். நமக்கு அன்றாடம் கிடைக்கிற பாடங்கள். நான் உங்களை இன்றைக்கு சொல்கிறேன், நான் இங்கு வருவது முதல் முறை அல்ல, இது 5வது முறை. பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் இந்த ஊரில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை போல திரண்டிருக்கிற உங்களை நான் வணங்கி சொல்கிறேன், உங்களிடத்தில் இருக்கிற தமிழ் ஆர்வம், தமிழ் உணர்வு என்றைக்கும் தாழாது, அது வாழும், வரலாறு படைக்கும், எங்களுக்கு வழிகாட்டும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். காரணம், கடல் கடந்து வாழுகிற மக்களுக்கு இருக்கிற உணர்வை பார்க்கிற போது அவ்வாறு சொல்ல எனக்கு தோன்றுகிறது. நாம் எண்ணி பார்க்கிறோம், வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பாடங்கள் தான். என்ன பாடம்? சாதாரண முட்டையை பார்க்கிறோம். ஒரு கோழியினுடைய முட்டை அது ஒரு 21 நாளைக்கு பிறகு உடைந்து உள்ளே இருந்து மஞ்சள் நிறமான கோழி குஞ்சு பொன்னிறமாக வெளியிலே ஏதோ ஜூலியஸ் சீசரை போல
இந்த உலகத்தை ஒரு சர்வாதிகார பார்வை பார்க்கிறது. அந்த பார்வை இருக்கிறதே, அதில் முட்டைக்குள்ளிருந்து கோழி குஞ்சா வெளியிலே வருகிறது இல்லவே இல்லை. நம்பிக்கைக்கு கைகால் முளைக்கிறது. ஏனென்றால் 21 நாளைக்கு முந்தி அது மஞ்சள் கருவாக வெள்ளை கருவாக மாத்திரம்தான் இருந்தது. 21 நாளைக்கு பிறகு அதற்குள்ளே இருக்கிறது ராஜாளி பறவையா இல்லை வெள்ளை புறாவா என்கிற விவரமே 21 நாளைக்கு பிறகுதான் தெரிய வருகிறது. மகாகவியின் இக்பால் சொன்னதை போல, இளம்பெறையே வருந்தாதே, உனக்கு உள்ளேதான் பூரண சந்திரன் புதைந்திருக்கிறான் என்று சொன்னானே, அதை போல நாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய பாடம், ஒரு முட்டை உடைந்து உள்ளே இருந்து கோழி குஞ்சு வெளியிலே வருகிற போது கூட கோழி குஞ்சு வரவில்லை, நம்பிக்கைக்கு கைகால் முளைக்கிறது. ஆசிரியர் படம் போடுறார், அவரை விதை முளைத்தல். நான் கிராமத்தில் சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தேன். முதல் நாள் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். 2வது நாளே எங்கள் வாத்தியாரம்மா வர வேண்டான்னுச்சு. வராதல, நாளைக்கு வந்தினா உதப்பேன். இதுதான் என்னுடைய கல்வியினுடைய தொடக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பள்ளிக்கூடம் அது எங்கள் ஊரில் தான் இருக்குது. இப்போ மாறிடுச்சு. அந்த அம்மா ஒரு மனக்கணக்கு போட்டுது. என்ன கணக்குன்னா, அது என்ன கேட்டுது, ஒரு மரத்தில் 10 குருவிகள் இருந்தது. துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டான், ஒரே ஒரு குருவி செத்து விழுந்துருச்சு, மிச்சம் எத்தனை குருவி இருக்குன்னு கேட்டுது. நான் மிகுந்த சிரமப்பட்டு விரலை விட்டு எண்ணி 10 இருந்தது, 1 விழுந்தது, 1 2 3 எண்ணி மிகுந்த சிரமப்பட்டு, அவ்வளவு சிரமம் கணித மேதை ராமானுஜம் கூட போட்டிருக்க மாட்டான். அமெரிக்காவை கண்டுபிடிச்சானே கொலம்பஸ், அவனுக்கு இல்லாத சிரமம் எனக்கு. அவ்வளவு சிரமப்பட்டு 9. எல்லாரும் சிரிச்சிட்டான், பசங்கள்லாம் சிரிக்கிறான். அந்த அம்மா சொன்னா, முட்டாள் போடா வெளியில் அப்படின்ட்டான். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, துப்பாக்கி எடுத்து சுட்டான்னு சொல்கிறேன். இப்போ 1 தானே செத்துது, மிச்சம் 9ன்னு நம்ம சொல்கிறான். அவங்கெல்லாம் சொல்கிறான் ஒன்றுமே இருக்காதுன்னு. இப்படி ஒன்று இருக்கான்னு. நான் போகிற போது சும்மா தானே போனோம், சும்மா போக விடாதா இல்லையா? போகிற போது நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கேட்ட போது என்ன கேட்டீங்க, மிச்சம் எத்தனை குருவி இருக்குன்னு தான் கேட்டீங்க, எத்தனை குருவி மரத்தில் இருக்குன்னு கேட்கல. என்ன நீ முட்டாளாக இருந்தால் இருக்கிற மகிழ்ச்சி, அறிவாளியாக இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டான், போடான்ட்டான் அந்த அம்மா. அந்த அம்மாவை பழி வாங்கணும்னு மனசுலேயே வச்சிருந்தேன். பழி வாங்கிட்டேன். கிடைச்சல. நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன போது முதல் நாள் எங்கள் ஊரில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தான். அப்போ எங்கள் ஊருக்குள்ள நான் வர்றேன், நாடாளுமன்ற உறுப்பினர் முதல் நாள். உடனே எங்கள் வாத்தியாரம்மாவை கொண்டாடினேன். எங்கள் வாத்தியாரம்மாவை மேடையில் ஏற்றி எல்லாருக்கும் முன்னால் விழுந்து வணங்கினேன். வணங்கி அவங்களுக்கு பட்டு சேலை அவர் காலில் வச்சு கும்பிட்டேன். ஏன் தெரியுமா? முட்டாள் வெளியேறு என்று அந்த அம்மா என்னை சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஏனென்றால் எங்கே நாம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம்முடைய கல்லூரி தொடங்குகிறது. எல்லாருக்கும் ஒரு அவமானம், ஒரு தலைகுனிவு என்றைக்காவது ஒரு நாள் நிகழும். என்றைக்கெல்லாம் தலைகுனிவு நிகழ்கிறதோ, என்றைக்கெல்லாம் வாழ்க்கையிலே அவமானத்தை சந்திக்கிறோமோ, அன்றைக்கு நாம் பாடம் படிக்கிறோம். நம்மை எவன் அவமானப்படுத்துகிறானோ அவனை பழி வாங்குகிறோம். துப்பாக்கியால் சுட்டு அல்ல, கல்லாலே அடித்து அல்ல. ஒரு நாள் அவன் நம் முன்னாலே நின்று, ஆகா நாம் இப்படி நினைத்தோமே, இவன் இப்படி ஆகிவிட்டானே என்று எண்ணி பார்க்கிற அளவுக்கு நாம் சிகரமாக சிறந்து நிற்கிற காலம் வரும். அதற்காக உழைக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்றேன், இது எங்கிருந்து ஒரு வாழ்க்கையில் அல்ல, என்னுடைய சின்ன வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆங்கிலம் படிக்கணும்னு எனக்கு ஆசை, தாளாத ஆசை. ஆங்கிலம் நான் படித்த போது 8ஆம் வகுப்புல வேற ஒரு இடத்துல போய் நான் சேர்ந்தேன். பாளையங்கோட்டையில் பாதிரியார்கள் எனக்கு படித்து கொடுத்தார்கள். ரொம்ப சிக்கலான ஆளுங்க, ஒழுங்காக பேசணும், இல்லைன்னா உதைப்பார்கள். எங்கள் அம்மா என்னை பார்க்க வந்துடுது ஒரு நாள். வந்தாலேன்னு மகிழ்ச்சி, அப்புறம் ஏன்டா வந்தான்னு வருத்தான். ஏன் தெரியுமா? இது ஆங்கிலத்தில் தான் பாதிரியார்கிட்ட சொல்லணும். என்ன சொல்றது? தப்பா சொல்லிட்டு அடி விடும்.
மிகுந்த சிரமப்பட்டு கண்டுபிடிச்சி என்னை எவன்கிட்ட கேட்க முடியாது. பழி வாங்குற எண்ணத்தோடு தப்பா சொல்லி கொடுத்துட்டானா சொல்லிட்டு நம்ம அடி வாங்கணும். சரின்னு என்ன பண்ண, நேராக போய் மை மதர் ஹேஸ் கம் பெரிய வெற்றி பெற்றதா நான் நினைச்சேன். பாதிரியார் கேட்டார் வென்னு விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் வென்னு உடனே டுடே மார்னிங்னு. அவ்வளோதான். டுடே மார்னிங் நான்சென்ஸ். டுடே மார்னிங் சொல்கிறோம் நான்சென்ஸுங்கிறாரு. அவர் சொன்னார் திஸ் இஸ் விக்டோரியன் இங்கிலீஷ், திஸ் இஸ் நான்சென்ஸ். மார்னிங் ஒன்லி பிகம்ஸ் டே. எஸ், சே திஸ் மார்னிங். டுடே மார்னிங் இஸ் an erroneous expression. Never say today morning, say this morning. Say this morning. நான் அன்னையிலிருந்து திஸ் மார்னிங் இருக்கேன். அன்னைக்கு சன் டிவியில் சொன்னேன் டுடே மார்னிங்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் நிறைய பேர் இவங்கெல்லாம் தேசபக்தர்கள், நம்முடைய பெற்றோர்கள்லாம் ஆங்கில விரட்டினார்கள், இவன் ஆங்கிலத்தை விரட்டிக்கிட்டு இருக்கிறான். டுடே மார்னிங்னு சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங்னு சொல்லணும்ட்டு. மறுநாள் எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனில் போய் புத்தகம் எடுக்க போனேன். அங்கே இருக்கிற பொண்ணு என்னை பார்த்ததும் திஸ் மார்னிங் சார், திஸ் மார்னிங் சார். குட் மார்னிங்கிறதே திஸ் மார்னிங்னு ஆகிப்போச்சு. ஆங்கிலத்தை நல்ல முறையில் கற்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நமக்கு பாடங்கள் கிடைக்குது. நான் இல்லைன்னு சொல்ல. நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் லைப்ரரி வீக் அதுக்காக போனேன். ஒரு இந்திய பேராசிரியர் தான் என்னை கேட்டார். வரும்போது வாட்ஸ் யுவர் டெலிஃபோன் நம்பர்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி 4839722 சொல்லிட்டேன். அவர் உடனே சொன்னார், ஐ எம் அஜிடேட்டட், ஐ எம் சாரி, ஐ எம் கன்சர்ன்ட். யூ சே டபுள், யூ எக்ஸ்பிரஸ் டபுள். Double is a word, but when you say number, never say double two. Say always 2 2. என்னடா இது தெரியாம இருக்கிறது. அந்த சொன்னாங்கிறது கேட்டுக்கிட்டு நான் விமானத்தில் வரும்போது 2 2 3 3 4 4 5 5 அந்த விமான பண்ணி ஒரு மாதிரி பார்த்தேன். காட்டான இருப்பான் போல் இருக்கிறான். இங்க 1 2 3. ஏன்னா நம்ம இதில் சிக்கல் என்னன்னா, உலகத்தில் நீங்க என்னவா இருக்கலாம், கருப்பா இருக்கக்கூடாது. பார்த்திவெல்லாம் கருப்பா இருக்காருங்கிறதுல எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா இல்லையா? என் தம்பி சுகிசிவம் வேற கருப்பு தங்கமேட்டாரு. அவர் கருப்பு தங்கம், நான் கருப்பு வைரம். எங்க வீட்டம்மா இங்க வந்திருக்கு, இங்கதான் கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளதை சொல்றேன். இவன் அப்படி சொன்னதுல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் டபுள்னு சொல்றது இல்லை, 2 2 3 3 தான் சொல்லுவேன். பாடம் படிச்சு அதை விட மாட்டேன்னு வைங்களேன், அது என்னுடைய போக்கு. இங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு தொலைவரி செய்தி அனுப்பணும் சொல்லிக்கிறான். என்ன நம்பர்னு கேட்டா அந்த பொண்ணு. நான் சொன்னேன் 4839722 அப்படின்னு. 22 ஆனா நான் சொன்னேன் நோ, இட் இஸ் 22 நாட் 22 அப்படின்னு. 22 தானே சார் அப்படின்னா. நோ, இட் இஸ் 22 அப்படின்னா. பைக்கில்டா சொல்லுவாளா மாட்டாளா? படிக்கிறது சரியா படிக்கணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கும். ஆங்கிலம் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல. சின்ன வயசுல எங்கள் ஊரில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் வரும், 3 மணிக்கு வரும். ஒரே ஒரு ஆளுக்கு வரும். அவர்கிட்ட போய் தூங்குவேன். நீ சொந்தக்காரன், நீங்கள் உலகத்தில் எவங்கிட்டையும் தூங்கலாம், சொந்தக்காரங்கிட்ட தூங்கக்கூடாது. உலகத்திலே துரோகி சொந்தக்காரன் தான். அடுத்தவன்லாம் சரியா இருப்பான், இவன் சரியா இருக்க மாட்டான். நான் அந்த ஆள்கிட்ட போய் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸை கூடுவோம், திண்ணையிலே படிச்சுட்டு திருப்பி கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அருமையான ஒரு பதிலை சொன்னான். என்ன பதில் தெரியுங்களா? மௌனமாக இருந்துட்டான். அதாவது நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையா? உன்னுடைய அந்த கேள்விக்கு பதிலே இல்லைன்ட்டான். அதுக்கு தகுதியானவனே நீ இல்லைங்கிறான் அவன். அது எவ்வளோ கவிதை மாதிரி சொல்கிறான் பாருங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் சும்மா இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை விரித்து வச்சுருக்கான்.
காலுக்கு மேலே காலை போட்டிருக்கான், விரல் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. எனக்கு சந்தேகம், அட்டாவதானியா இருப்பானா? பத்திரிகையும் படிக்கிறான், காலம் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. சரியா? அது எப்படி முடியும்? உத்து பார்க்குறேன், பேப்பரை தலைகளை வச்சிருக்கான். எனக்கு வெக்கம்னா வெக்கம். அடப்பா, இவங்கிட்ட போய் கேட்ட மாட்டான். அப்போத்தான் எனக்கு விளங்குது, எதிர்த்தால பார்த்தா கிணறு. கிணத்துல எங்கள் ஊர் பொம்பளைகள்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வரா. அதை ஒருத்தி சொல்லிட்டு போகிறா, உங்களுக்கு தெரியுமாடி, நம்ம ஊரில் இங்கிலீஷ் தெரிஞ்சது நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் தான். இவர் இந்த பெருமைக்கு தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலைகளாக வச்சு படிச்சிருக்கு. நான் வந்துட்டேன். நான் வந்தவுடனே சும்மா இருக்க வேண்டியதானே? வாடாங்க, நான் அவ்வளோதானே. நான் போனேன், சொந்தக்காரனாச்சா. அப்படி சொன்னேன், எதுக்குடா நீ எல்லாம் படிக்கிற? நான் கேட்குறேன், உனக்கு எதுக்குடா இங்கிலீஷு? பற்றியில் இதுதான் பாடம். உனக்கு எதுக்குடா இங்கிலீஷு? அந்த வாழைப்பழ கடை இருக்கு பாரு, அங்கே தானே தினத்தந்தி வருது, அதை வாங்கி போடுறா அப்படின்னா. தினத்தந்தி நல்ல பத்திரிகை, அமரர் ஆதித்தனாருடைய இலக்கிய விருது பெற்றவன் நான். அந்த பத்திரிகை நான் வந்து வணங்குறேன். சாதாரண மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை தந்த மாபெரும் பத்திரிகை. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதில் தாண்டா சிந்துபாத் கதை வருதுன்னா. எனக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதைன்னா அது முடியணுமா இல்லையா? முப்பது வருஷமா ஒரு கதை வந்துகிட்டே இருந்தா. சிந்துபாத் காதுக்குள்ள புதன்கிழமை வந்து பாம்பு போகுது, வியாழக்கிழமை வந்து வெளியில் வருது, வெள்ளிக்கிழமை திரும்பி போய் சனிக்கிழமை காது வழியாக வந்துடுதுன்னா, வாய் வழியாக வந்து காது வழியாக போய், காது வழியாக வந்து வாய் வழியாக போய், பாம்புக்கு வலிக்குதோ இல்லையா, நமக்கு வலிக்குதோ இல்லையா? இந்த வருத்தம் எனக்கு உண்டு. பத்திரிகை மேலே எனக்கு மரியாதை உண்டு. அவரே எனக்கு ரொம்ப வேண்டியது. அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான். என்ன வார்த்தை சொன்னான்? சிந்துபாத் கதை படிடான்னு. அப்போ என்ன? சிந்துபாத் கதை படிக்கத்தான் நீ தகுதி உடையவன் என்ற சொன்னான். நான் மனசில் வச்சேன், ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கிறான். சிந்துபாத் கதை படிக்கத்தான் நான் தகுதி படைத்தவன் என்று நீ பேசியிருக்கிறாய். ஒரு நாள் வரும், அன்றைக்கு உனக்கு நான் ஆரென்று காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். அன்று தொடங்கி ஆங்கிலம் பயின்றேன். பின்னாளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஆங்கில நாவலன் என்று விருது பெற்ற போது பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அன்றைக்கு அதே உறவினர் சென்னையிலே மருந்து கடை அதிபராக இருந்தார். அவரை அழைத்து போனேன். அழைத்து சென்று எனக்கு பாராட்டு விழா நடந்தபோது முன்வரிசையிலே உட்கார வைத்தேன். முன்வரிசையிலே உட்கார்ந்து எல்லோரும் கைதட்டினார்கள். ஆனால் எல்லாரும் கைதட்டி முடிந்த பிறகும் கூட இவர் தட்டி கொண்டே இருந்தார். தட்டிய கரங்கள் நிற்கவில்லை. நான் தான் சொன்னேன், கைவலிக்கப் போகிறது, நிறுத்தி விடுங்கள் என்று. அப்போது கவனப்படுத்தினேன். நினைவிருக்கிறதா, சின்ன வயதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை உங்களிடத்திலே கேட்டு நான் நின்றது என்று? அவருக்கு நினைவில்லை. அருமை பெரியோர்களே, நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. ஈட்டி பிடித்து குத்துகிறவனுடைய கரத்தில் வடு மறைந்துவிடும். ஆனால் குத்தப்பட்ட இதயத்தில் மாத்திரம் இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு என்னுடைய அருமை சகோதரர் அமீத் அவர்கள் சொன்னார்கள், இத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார் என்று. எழுதலாம், ஒன்றும் தவறில்லை. நம் நாட்டில் படிக்கிறவர்கள் கூட இப்போது குறைந்து கொண்டே வருகிறார்கள். அன்னைக்கு கொஞ்சம் பேர் பார்க்க வந்தேன். என்னடான்னு கேட்டேன். திருநெல்வேலி பிள்ளைங்க, நாங்கள்லாம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம், ஊருக்கு போகிறதுக்கு மேலே உங்களை பார்க்கலான்னு வந்தோன்னா. அப்படியான்னு கேட்டேன். கையில் ஒரு தாள் வச்சிருந்தான். என்ன தம்பின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிற போது சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு எழுதியிருந்தான். சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு போட்டு அதில் எழுதியிருக்கான். 1 அண்ணா சமாதி, 2 மிருக காட்சி சாலை, 3 வலம்புரி ஜான்னு எழுதியிருந்தான். எனக்கு அதில் என்ன மகிழ்ச்சின்னா, 3ஆவது அதில் வச்சிருக்காங்களா நம்மள. மிருகத்துக்கு எடுத்தாப்புலையாவது வச்சிருக்கானா இல்லையா? நான் அவங்ககிட்ட கேட்டேன், தம்பி என்ன படிக்கிறீங்களா தம்பி? என்ன படிக்கிறோன்னா. இல்லை படிக்கிறீங்களான்னா அதை கேட்கல, வாசிக்கிறீங்களா, புத்தகங்கள் வாசிக்கிறீங்களான்னு. ஏன்னா நிறைய புத்தகம் கையில் வச்சுருந்தான். ஏன்னா அப்படி வச்சுருக்கோம், நிறைய பேர் வாசிக்க மாட்டான். வச்சுருப்பேன் அப்படி. வாசிக்கிறோன்னா எப்போன்னா, ஒவ்வொரு நாளும் வாசிப்போம்னா. அதுதான் எப்போம்னா அவனுக்கு கோபம் வந்துடுது. நீ சும்மா போட்டு அவனை போட்டு
அவன் தான் வாசிக்கிறோம்னா விட்டுற வேண்டியதானே, நீங்கள் தான் விட மாட்டீங்களே. எப்போ வாசிக்கிறீங்கன்னு உடனே தினமும் வாசிக்கிறேன். தினமும் எப்போன்னா ராத்திரி என்ன, ராத்திரி எப்போன்னா தூங்குறதுக்கு முன்னால் என்ன, ஏன்னு அப்போ தான் தூக்கம் வரும்னா. தூங்குறதுக்காக வாசிக்கிறது. எது சிறந்த புத்தகம் என்றால், ஒரு புத்தகத்தை புரட்டி புரட்டி தூங்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிற போது எந்த புத்தகம் நம்மை புரட்டி புரட்டி விழித்து கொள்ள பண்ணுகிறதோ அதுதான் சிறந்த புத்தகம். அதிலிருந்து படிப்பினையும் பாடம் நமக்கு வேணும். அப்படி புத்தகங்களை தேடி நாம் படித்து வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு வர்றோம். நீ சொல்ற இவ்வளோ புத்தகம் எழுதியிருக்கோம்ட்டு. ஆரம்பம் என்ன, ஒரு பத்திரிகையில் போய் நான் எழுத போனேன். முதல் கட்டுரை எழுதிட்டு போகிறேன். நம்ம ஊரில் விடுவானா, எனக்கு அதுதான் சார் கிளி ஜோசியனை பிடிக்கும். எல்லாரும் சொல்கிறான் எல்லாம் பகுத்தறிவுக்கு விரோதம்ங்கிறான். நீ பெரிய பகுத்தறிவுவாதியா? நான் தான் பகுத்தறிவுவாதி. கிளி ஜோசியன் தான் உலகத்தில் சிறந்தவன். ஏன் தெரியுமா? அவன் ஒருத்தன் தான் நம்பிக்கையை நாளாவில் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் எதையாவது கேட்டிங்கன்னா ஆகாது, நடக்காது, முடியாது, இயலாது. எதை கேளு, அதெல்லாம் நடக்காது சார். சார் இவர் நல்லா கவிதை எழுதுவார் சார், நல்லா வருவார், அதெல்லாம் வர முடியாது சார், அது நடக்காது சார், இதே சொல்லுவான். கிளி ஜோசி என்னைக்காவது சொல்லுவானா? அவன் சொல்கிறது எவ்வளோ இனிமையாக இருக்கு பற்றில. அம்மை திளம்பு விழுந்த பெண் உட்காந்து 4 அணாவை கொடுத்துட்டு எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் பாரும்பா. கிளியை வெளியில் விடுவான். அப்படியே அப்போ அந்த கலை உலகம் அமெரிக்காவில் கூட இல்லையா? ஒரு கிளி சொன்னபடி கேட்குது. நம்ம சொன்னபடி எதுவுமே கேட்கறது இல்லை, கிளி கேட்குது. 4 அணா வாங்கிட்ட உடனே சீட்டை எடுத்து கொண்டு கொடுக்கும். கொடுத்த உடனே அந்த கேள்வியை பாருங்க, நீங்கள் அங்கே தான் படிக்கணும் பாடம். எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்க மாட்டான். ஏன்னா அந்த பதிலை அவன்கிட்ட விடுறதுக்கே விரும்பலை. எப்போ ஆகும்னு தான் கேட்பான். ஆகும்னு எனக்கு தெரியும், எப்போட ஆகும்னு. உடனே அவன் ஒரு இதை படிச்சுவிட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு முடிச்சிருவான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, அவன் என்ன சொல்லுவான்? அம்மா உனக்கு ராமர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவாருமா அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லுவான். 4 அணா கிடைச்சிருதில்ல. உடனே நம்மால் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருந்துக்கிட்டு ராமர் மாதிரி மாப்பிள்ளை வருவார் என்று சொன்னால் இவளை கவர்ந்து போக ஒரு ராவணன் வருவான் என்கிற பொருள் உள்ளே இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதில்லை. உன்னை யார் இதெல்லாம் கேட்டதுன்னு? உன்னை யார் கேட்டது? நம்பிக்கை விளக்கை நாட்டில் ஏற்றவே விட மாட்டான். அடிப்படையில் நான் இன்னைக்கு சொல்வதெல்லாம் கட்டுரை எழுதிட்டு போறேன். கொடுத்தேன் கொண்டு போய். ஒருத்தர் உட்கார்ந்து அரசர் மாதிரி உட்கார்ந்துருக்காரு அந்த அலுவலகத்தில். பத்திரிகை பேரை சொல்லக்கூடாது. நான் பணிவாக இப்போ கொடுத்தேன். அப்போ நான் சட்டக்கல்லூரியில் முதல் ஆண்டு அப்போ தான் சேர்ந்துருக்கேன். இந்த முதல் கட்டுரை கொண்டு கொடுத்த உடனே அப்படி மேலுங்களை என்னை பார்த்தான். பார்த்த பார்வையிலே நான் ஒன்றுலாம் போனேன். அப்படி பார்த்துட்டான் ஒரு பார்வை. நீ எல்லாம் ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு உனக்கெல்லாம் இது அவசியமா? கேட்கல, பேசாமல் பேசுகிற பேச்சு. அப்படி ஒரு பார்வை பார்த்தான். அப்போ நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட பேச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக, சார் இந்த டெலிஃபோன் ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னு. அவன் அழகாக தமிழில் சொன்னான், தொலைபேசி வேலை செய்யாது சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த தொலைபேசி எடுத்து பேசினான். 2வது அவமானம். என்னை உட்காருன்னு அவன் சொல்ல. அப்புறம் நான் கேட்டேன், கட்டுரை வருமா சார்? என்ன கண்டிப்பாக போட்டுடுறேன்னா. 3 மாதமாச்சு வரவே இல்லை. ஒரு நாள் சந்தித்து கேட்டேன், போட்டுறேன்னு சொன்னீங்களேன்னு. போட்டுட்டேனேன்னா. எங்கன்னு எனக்கு பிறகுதான் தெரியும், குப்பை தொட்டில் போட்டான். அதைத்தான் அவன் போட்டுட்டேன்னே சொல்லியிருக்கான். இவனை பழிவாங்கணும்னு முடிவு பண்ணேன். இதில் ஒரு பாடம் கிடைத்தது. என் கட்டுரையை போட மாட்டேன் என்று சொன்னவனை பழிவாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஒரு நாள் வந்தது, எழுதினேன், என்னை நானே தேய்த்தேன், வளர்த்து கொண்டேன். விளைவு என்ன ஆயிற்று என்றால், அதே மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு பெயர் சொன்னால் கூட கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆகவே நான் பெயரை விட்டு விடுகிறேன். அவள் இப்போது உயிரோடும் இல்லை. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கோடை வெயிலில் என்னிடத்திலே வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் அணிந்துரை எழுதினால்தான் இந்த புத்தகம் விற்கும் என்கிறார் அச்சகத்தார் பதிப்பாளர். அணிந்துரை தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இந்த சம்பவம் நடந்ததற்கும் அவர் என்னிடத்தில் வந்ததற்கும்
இடையில் ஓடியவைகள் 2 வருடங்கள் தான். இதுதான் மனித வாழ்க்கை. அவரை நான் அவமானப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் அணிந்துரை எழுதி வணக்கம் செலுத்தி அனுப்பினேன். காரணம், அவன் எழுத்தாளன் என்கின்ற என் சாதியை சார்ந்தவன் என்கிற ஒரே காரணத்திற்காக. வாழ்க்கையில் இதுதான் பாடம். எவரையும் அலட்சியப்படுத்தாதே, அலட்சியப்படுத்துகிறவர்களை ஒருபோதும் மன்னிக்காதே.